Praise the Lord, all of you. அனைவருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We invite all of you for this Sunday's evening gospel special service. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேர விசேஷித்த சுவிசேஷ கூட்டத்திற்கு உங்கள் அனைவரும் நாங்கள் வரவேற்கிறோம். Today is a special day for every one of us. இன்றைக்கு நம் அனைவருக்கும் ஒரு விசேஷித்த நாளாகவே இருக்கிறது. Because the Lord has helped us to enter into the 80th year of this testimony in Jehoshaphat. யெகோவா சாட்சியிலே இன்றைக்கு 80வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். God has been very gracious and faithful toward us to do this glorious ministry during the past 79 years. கடந்த 79 ஆண்டு காலமாக இந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு மிகுந்த கிருபையும் உண்மையும் உள்ளவராய் இருந்திருக்கிறார். Many God servants and the elders who have labored in this place is not here with us. அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நம்மத்திலே உழைத்த மூப்பர்கள் இப்போது நம்மத்திலே இல்லாவிட்டாலும் they have finished their race and went to be with the Lord for the eternal rest. அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை அவர்கள் முடித்து நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். We are not better than them in any way. So God has got some purpose in keeping us alive in the land of the living. நாம் அவர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் அல்ல, நம்மை இன்னும் ஜீவனுள்ள தேசத்தில் வைத்திருப்பதற்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார். So we must pray that the Lord may teach us to number our days, that we may apply our hearts unto wisdom. நம்முடைய உள்ளத்தை நாம் ஞானத்தோடு கூட நாம் நடந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய நாட்களை என்னும் அறிவை எனக்கு போதியம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பிக்க வேண்டும். Shall we pray? ஜெபம் செய்வோம். Almighty God and our loving heavenly Father, சர்வ வல்லமையுள்ள அன்புள்ள பரலோக பிதாவே, in the name of our Lord and Savior Jesus Christ, a loving Savior, we give our heartfelt thanksgiving for gather us together in this manner in thy presence this evening. அன்புள்ள இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் விதமாய் கூடத்தக்கதாக கொடுத்த தருணத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord, for the joy unspeakable and full of glory is given unto us through thy dear Son, the Lord Jesus Christ. உம்முடைய நேசகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான சந்தோஷத்தினால் நீர் எங்களை நிரப்பினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank thee for the testimony thou hast established in Jehoshaphat way back in 1941, July 12th. ஜூலை மாதம் 12ஆம் தேதி 1941ஆம் ஆண்டு யெகோவா நீர் ஏற்படுத்தின சாட்சிக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். All these 79 years thou hast sustained the testimony. இந்த 79 ஆண்டு காலம் நீர் இந்த சாட்சியை தாங்கி பராமரித்து வந்திருக்கிறீர். Thank thee for keeping this testimony thus far, even in the midst of the turmoil, calamity and the attacks of the evil one. ஆண்டவரே, பலவிதமான குழப்பங்கள் மத்தியிலே, சத்ருவானுடைய தாக்குதலுக்கு மத்தியிலே, இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலே இந்த சாட்சியை நீர் மட்டும் காத்தி நடத்த வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank thee for the wondrous and marvelous things you have accomplished through our dear brother Bhagat Singh. அருமை பக்த் சிங் அங்கிள் மூலமாக நீ செய்து முடித்த அற்புதமான ஆச்சரியமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். As we enter into the 80th year of this testimony, we strongly believe thou will take us through even in the coming days, because thou art the faithful one who gives promises and fulfills them. நீர் உண்மையுள்ள தேவனாய் இருந்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே இந்த 80வது ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிற சமயத்திலே நீர் எங்களை வரப்போற நாட்களும் கூட விதமாய் தொடர்ந்து நடத்துவீர் என்பதை நம்பி ஸ்தோத்திரிக்கிறோம். At this time we especially pray for thy servant Brother Neville, who is going to minister thy word, anoint him afresh and use him for thy glory. Make our time very profitable. இந்த நேரத்தில் உடைய வார்த்தை கொடுக்க போகிறோம். உடைய தாசன் சௌரன் நெவில் அவர்களை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். புதிய வண்டமாய் அபிஷேகித்து எங்கள் மத்தியிலே நீர் வல்லமை அபிஷேகித்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். We bind the powers of darkness in thy mighty name, and by faith we bring ourselves under the sprinkling of thy precious blood and pray with thanksgiving in the most precious name of our Lord and Savior Jesus Christ. அந்தகார சக்திகளை இந்த நாமத்தினாலே கடிந்து கட்டினவர்களாக உடைய ரத்தத்தின் கீழாய் எங்களை கொண்டு வந்தவர்களாக இந்த ஜெபத்தை ஆண்டவரும் ரத்தமா இருக்க இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, Amen.
Now we are going to sing 3 songs, 3 Tamil songs and 1 English song. 3 தமிழ் பாடல்கள், பிற்பாடு ஒரு ஆங்கில பாடல் நாம் பாட போகிறோம். பாடல் எண் 267, தெலுங்கு 209. போற்றிடுவோம் போற்றிடுவோம். பரிசுத்த சகோதரராக்கினாரே, பரமழைப்பில் பங்களித்தே பரிசுத்த சகோதரராக்கினாரே. வரங்களை உன்னதத்திலிருந்தே புறமாயுழைக்க நமக்கே தந்தார். போற்றிடுவோம் போற்றிடுவோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு. போற்றிடுவோம், பரிசுத்தத்தில் பங்கு பெறவே பரிசுத்த ஆவியை அனுப்பினாரே. பரிசுத்தத்தில் பங்கு பெறவே பரிசுத்த ஆவியை அனுப்பினாரே. தரிசனத்தின்படி நடந்திடவே கரிசனையாக காலமும் காப்பவர். போற்றிடுவோம் போற்றிடுவோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை. போற்றிடுவோம், திவ்ய சுபாவத்தில் பங்களித்தார். அவ்விதம் நமக்கு கையளித்தார். திவ்ய சுபாவத்தில் பங்களித்தார். அவ்விதம் நமக்கு கையளித்தார். எவ்விதமாய் இவரை புகழ்வோம், எவ்விதமாய் ஏறெடுப்போம். அல்லேலூயா. போற்றிடுவோம் போற்றிடுவோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை. போற்றிடுவோம். பாடல் எண் 445, தெலுங்கு 450. தேவனின் வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படுகிறோம். வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படுகிறோம். தேவனின் வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படுகிறோம். அவர் கிருபையால் ஸ்திரமாக்கப்பட்டுள்ளோம். அவர் கிருபையால் ஸ்திரமாக்கப்பட்டுள்ளோம். சொரிந்தார் இயேசு ரத்தம் நமக்காய் சேர்த்தார் சபையாக.
சொரிந்தார் இயேசு ரத்தம் நமக்காய் சேர்த்தார் சபையாக. செலுத்திடுவோம் நம் ஸ்தோத்திர பலியை சீரேசுநாதருக்கே. செலுத்திடுவோம் நம் ஸ்தோத்திர பலியை சீரேசுநாதருக்கே. தேவனின் வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படுகிறோம். தேவனின் வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படுகிறோம். அவர் கிருபையால் ஸ்திரமாக்கப்பட்டுள்ளோம். அவர் கிருபையால் ஸ்திரமாக்கப்பட்டுள்ளோம். சுத்தர்களின் சகவாசம் அளித்து ஈந்தார் பரலோகம். சுத்தர்களின் சகவாசம் அளித்து ஈந்தார் பரலோகம். துதிக்கு பாத்திரரானவரை நாம் மனதார துதிப்போம். துதிக்கு பாத்திரரானவரை நாம் மனதார துதிப்போம். தேவனின் வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படுகிறோம். தேவனின் வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படுகிறோம். அவர் கிருபையால் ஸ்திரமாக்கப்பட்டுள்ளோம். அவர் கிருபையால் ஸ்திரமாக்கப்பட்டுள்ளோம். அந்நியர் பரதேசிகளாம் நம்மை தம் வீட்டில் சேர்த்தார். அந்நியர் பரதேசிகளாம் நம்மை தம் வீட்டில் சேர்த்தார். கனிவுடன் துதிப்போம் விழுந்து பணிந்து பரிசுத்த பாலகனை. கனிவுடன் துதிப்போம் விழுந்து பணிந்து பரிசுத்த பாலகனை. தேவனின் வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படுகிறோம். தேவனின் வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படுகிறோம். அவர் கிருபையால் ஸ்திரமாக்கப்பட்டுள்ளோம். அவர் கிருபையால் ஸ்திரமாக்கப்பட்டுள்ளோம். சபையின் சிரசானவராயுள்ள சீரேசுநாதருக்கே. சபையின் சிரசானவராயுள்ள சீரேசுநாதருக்கே. சர்வ காலமும் ஜெயதொனியோடு துதித்து பாடிடுவோம். சர்வ காலமும் ஜெயதொனியோடு துதித்து பாடிடுவோம். தேவனின் வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படுகிறோம். தேவனின் வாசஸ்தலமாய் நாம் கட்டப்படுகிறோம். அவர் கிருபையால் ஸ்திரமாக்கப்பட்டுள்ளோம். அவர் கிருபையால் ஸ்திரமாக்கப்பட்டுள்ளோம். பாடல் எண் 462, தெலுங்கு 468. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். விளம்புவதை கேட்பேன். இனிமையான சத்தத்தால் என்னை அழைக்கிறார். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். இனிமையான சத்தத்தால் என்னை அழைக்கிறார். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவனானவர், மகிமையுள்ள தேவனானவர் மகத்துவமாய் முழங்குகிறார். மகிமையுள்ள தேவனானவர் மகத்துவமாய் முழங்குகிறார். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். இனிமையான சத்தத்தால்
இல்லாமல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். இனிமையான சத்தத்தால் என்னை அழைக்கிறார். ஆலயத்தில் உள்ளவர்கள் அவருடைய மகிமையை, ஆலயத்தில் உள்ளவர்கள் அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள், பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். அவர் சத்தத்தை கேட்கிறார், பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். அவர் சத்தத்தை கேட்கிறார். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். இனிமையான சத்தத்தால் என்னை அழைக்கிறார். அமர்ந்தவர் சத்தம் வழியை காட்டுகிறது, அமர்ந்தவர் சத்தம் வழியை காட்டுகிறது. வலயிட பக்கம் சாயும் போதும், வலயிட பக்கம் சாயும் போதும் பின்னாலே சொல்லுகிறது. வலயிட பக்கம் சாயும் போதும் பின்னாலே சொல்லுகிறது. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். இனிமையான சத்தத்தால் என்னை அழைக்கிறார். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். இனிமையான சத்தத்தால் என்னை அழைக்கிறார். Master, speak, thy servant heareth, waiting for thy gracious word, longing for thy voice that cheereth. Master, let it now be heard. I am listening, Lord, for thee. What hast thou to say to me? Master, speak and make me ready when thy voice is truly heard. With obedience glad and steady, still to follow every word. I am listening, Lord, for thee. Master, speak, oh, speak to me. Speak to me by name, oh Master. Let me know it is to me. Speak that I may follow faster, with a step more firm and free. Where the shepherd leads the flock,
Now, Brother Neville is with us from Sri Lanka on the line. Brother will bring the God's word. Over to Brother Neville. Yes. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dear brothers and sisters, on this important occasion of the 79th anniversary of Jehovah Shammah, it is good for us to connect up in this manner and consider the word of God. யெகோவா ஷம்மாவுடைய சாட்சியிலே 79வது ஆண்டு நிறைவு பெற்று 80வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற இந்த நாளிலே நாம் இவ்விதமாக இணையதளத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிப்பது நமக்கு நல்லதா இருக்கிறது. We have been led to meditate on the theme that is given to us from Exodus chapter 33 and verse 11. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நமக்கு கருப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதன் பேர்ல நாம் தியானிக்க இருக்கிறோம். I would like to read that passage from which this verse is picked up. இந்த வசனம் எடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாகத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். Because to get that verse in the context is so important to hear what the Lord has to speak to us. தேவன் நம்மோடு கூட என்ன பேச விருப்பமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எந்த பின்னணியிலே இந்த வசனம் இவ்விதமாய் போடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருப்பது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. Exodus 33, I am reading from verse 1 up to 11. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். And the Lord said unto Moses, Depart and go up hence, thou and the people which thou hast brought up out of the land of Egypt, unto the land which I swear unto Abraham, to Isaac, and to Jacob, saying, Unto thy seed will I give it. And I will send an angel before thee, and I will drive out the Canaanite, the Amorite, the Hittite, the Perizzite, the Hivite, and the Jebusite, unto a land flowing with milk and honey. For I will not go up in the midst of thee, for thou art a stiff-necked people, lest I consume thee in the way. And when the people heard these evil tidings, they mourned, and no man did put on his ornaments. For the Lord had said unto Moses, Say unto the children of Israel, Ye are a stiff-necked people. I will come up into the midst of thee in a moment and consume thee. Therefore now put off thy ornaments from thee, that I may know what to do unto thee. And the children of Israel stripped themselves of their ornaments by the Mount Horeb. And Moses took the tabernacle and pitched it without the camp, afar off from the camp, and called it the tabernacle of the congregation. And it came to pass that everyone which sought the Lord went out unto the tabernacle of the congregation, which was outside the camp. And it came to pass, when Moses went out unto the tabernacle, that all the people rose up and stood every man at his tent door, and looked after Moses until he was gone into the tabernacle. And it came to pass, as Moses entered into the tabernacle, the cloudy pillar descended and stood at the door of the tabernacle. And the Lord talked with Moses. And all the people saw the cloudy pillar stand at the tabernacle door. And all the people rose up and worshipped, every man in his tent door. And the Lord spake unto Moses face to face, as a man speaketh unto his friend. And he turned again into the camp. But his servant Joshua, the son of Nun, a young man, departed not out of the tabernacle. Let us pray. ஜெபம் செய்வோம். Our gracious, loving Heavenly Father, கிருபையில் அன்புள்ள பரலோக பிதாவே, as we read this passage, O Lord,
we realize the gravity of the situation that was prevailing among the camp of Israel that day. ஆண்டவரே, இந்த பாகத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த நாளிலே இஸ்ரவேலர்கள் மத்தியிலே அந்த பாளையத்திலே எப்பேற்பட்ட சூழ்நிலை நிலவி கொண்டிருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். O Lord, for the first time thou didst say to Moses, the people whom you have brought out of Egypt. ஆண்டவரே, முதன்முறையாக மோசேயை பார்த்து நீ சொல்லுகிறீர், நீ எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் என்று சொல்லுகிறீர். O Lord, that is the people whom thou hast brought, the Lord brought out with such great power and with such force. ஆண்டவரே, அப்பேற்பட்ட பெரிய வல்லமையோடு கூட அற்புதத்தோடு கூட இந்த ஜனங்களை நீர் நடத்தி கொண்டு வந்தீர் அல்லவா? But Lord, was it because that thou was disowning the people? ஆண்டவரே, இப்பொழுது இந்த நேரத்தில் இவர்கள் என் ஜனமல்ல என்று சொல்லுகிறது போல் இருக்கிறதே. So here we are, Lord, wanting to understand thy word, the theme verse in the context of this passage. ஆண்டவரே, கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கருப்பொருள் வசனத்தை இதன் பின்னணியிலே நாங்கள் சரியாக அர்த்தம் அறிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். We thank thee for this one man who maintained that fellowship with God face to face, though all around him there was a chaotic situation. தம்மை சூழ குழப்பமான ஒரு நிலைமை காணப்பட்டாலும் கூட இவர் ஒருவர் மாத்திரம் தேவனோடு கூட முகமுகமாய் பேசும் அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு உறவில் சகவாசத்தில் அவர் இருந்தார். இந்த ஒரு மனுஷனுக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we pray that thou will lead us also to such a higher level of fellowship with thee. ஆண்டவரே, எங்களையும் கூட உம்மோடு கூட இப்பேற்பட்ட உயர்வான ஐக்கியத்திலே நீர் எங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். We may not be disheartened by what we see and hear. நாங்கள் பார்க்கிற கேட்கிற காரியங்கள் நிமித்தமாக நாங்கள் அதேறப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். But we may be fully occupied with our God, with the Lord Jesus Christ, and we may be able to speak with thee face to face. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு அடுத்த காரியங்களில் நாங்கள் மிகவும் அலுவலாய் காணப்பட்டு நாங்கள் அவரோடு கூட முகமுகமாய் பேசுவதாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். Lord, speak to us, we pray, from thy word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Our hearts may be conditioned by the blessed Holy Spirit to receive the word of God with all readiness of mind. எல்லா விதமான ஆயத்தத்தோடு கூட உம்முடைய வார்த்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்தை பதப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, year after year we gathered in Jehovah Shammah on the 12th of July to be together, to worship the Lord, to thank the Lord, but it is not possible now. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி யெகோவா ஷமாவிலே விதமாய் ஒன்றாய் கூடி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பது வழக்கமாய் கொண்டிருந்தோம். இந்த ஆண்டு அவ்விதமாய் செய்ய முடியவில்லை. Thou knowest what is the best for thy people. உம்முடைய ஜனத்தாருக்கு எது சிறந்தது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். It is our prayer that thou may not disown us, but rather take us to higher ground of spiritual fellowship with thee. ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து இவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று சொல்லாதபடிக்கு அதற்கு பதிலாக எங்களை உம்மோடு கூட இன்னும் உயர்வான ஐக்கியத்தில் நீர் எங்களை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Lord, we look unto thee and pray thou will speak to our hearts in the name of our loving Savior, the Lord Jesus Christ, we pray. ஆண்டவரே, நீர் எங்கள் உள்ளத்தோடு கூட நீர் பேச வேண்டும் என்று சொல்லி அன்புள்ள இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Yes, dear brothers and sisters, the Lord spake unto Moses face to face. ஆம், அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனாகிய கர்த்தரானவர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார். When we read that verse only, it brings some great encouragement to us. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம், வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த உற்சாகத்தை அது கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. And if you know the context of the verse, you will agree with me, dear brothers and sisters, that it was the darkest hour of the people of Israel in the wilderness journey. ஆனால் எந்த பின்னணியிலே இப்பேற்பட்ட வசனமானது அங்கே போடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோமானால், நான் சொல்வதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள்.
இது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே இருந்த நாட்களில் மிகவும் மிகவும் அந்தகாரமான ஒரு நாளாய் காணப்படுகிறது. Because you know what happened at chapter 32. ஏனென்றால் 32ஆம் அதிகாரத்திலே என்ன சம்பவித்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And Moses went up to God 7 times to the mountain, as recorded from chapter 19 to chapter 34 of Exodus. யாத்ராகமம் 19 34ஆம் அதிகாரம் மட்டுமாக சீனாய் மலையின் உச்சிக்கு மோசே 7 தரம் அங்கே போய் வந்திருக்கிறார் என்று நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. During his 6th visit, something terrible happened down below among the camp of Israel. அவ்விதமாக 6வது முறை அவர் சீனாய் மலைக்கு போகிற நேரத்தில் தான் அங்கே மலை அடிவாரத்திலே இஸ்ரவேலருடைய பாளையத்திலே பயங்கரமான ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறது. That is unimaginable. How could a golden calf comes inside the camp? எவ்விதமாக இந்த பொன் கன்றுக்குட்டியானது பாளையத்துக்குள்ளே வருகிறது, இது நம்மாலே புரிந்து கொள்ளவே முடியவில்லை. Now please see what happened as a result. Chapter 33 of Exodus, verse 7. 33ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 7ஆம் வசனத்திலே இதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் வாசிக்கிறோம். Moses took the tabernacle and pitched it outside the camp. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு. Now we should not confuse this tabernacle with the sanctuary of the Lord, which was built a little later. இந்த கூடாரத்தை சற்று நாட்களுக்கு பிற்பாடு எழுப்பப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தோடு கூட நாம் இதை குழப்பிக் கொள்ளக்கூடாது. This was a temporary meeting place of God and Moses. இந்த கூடாரமானது மோசேயும் தேவனும் ஒன்றாய் சந்தித்து பேசத்தக்கதாக தற்காலிகமாக போடப்பட்ட ஒரு கூடாரமா இருக்கிறது. But Moses called it the tabernacle of the congregation. தமிழிலே வாசிக்கும் பொழுது இங்கேயும் இதுவும் கூட ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. But later we find from chapter 35 onwards the actual building of the sanctuary, the great tabernacle of the Lord. 35ஆம் அதிகாரம் முதற்கொண்டு நாம் வாசிக்கிறோம். அங்கு தேவனே மாதிரியை கொடுத்து அவர்கள் பிற்பாடு அந்த பெரிய வாசஸ்தலத்தை கர்த்தருக்கென்ற ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் எழுப்புகிறார்கள். But look at what this man was doing. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனியுங்கள். He took this tabernacle, tent of meeting, from within the camp to outside the camp. He didn't want to be inside. அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். இந்த கூடாரத்தை பாளையத்திற்குள்ளிருந்து எடுத்து பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே அதை கொண்டு போய் போடுகிறார். இந்த கூடாரம் பாளையத்துக்குள்ள இருப்பது அவருக்கு விருப்பமில்லை. See, now we know that, as we have already said in our prayer, that the Lord was telling Moses, "This people you have brought out of Egypt." நாம் ஜெபத்திலே சொன்ன வண்ணமாக தேவன் மோசேயை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனங்களை நீ எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாய் என்று சொல்லுகிறார். Now he is now pitching his tent afar off. இப்போது மோசேயை பாருங்கள், கூடாரத்தையும் பாளையத்திற்குள்ளிருந்து எடுத்து பாளையத்துக்கு புறம்பே தூரத்தில் அதை போடுகிறார் என்று பார்க்கிறோம். People of God had defiled themselves in an unprecedented manner. தேவனுடைய ஜனங்கள் இதற்கு முன்பு அவர்கள் செய்யாதது போல இப்பொழுது அதிகமாய் தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டார்கள். They worshipped a golden calf in the midst of the camp of Israel. இஸ்ரவேலுடைய பாளையத்திற்கு நடுவே பொன்னால் ஆக்கப்பட்ட அந்த கன்றுக்குட்டியை வைத்து அவர் அதற்கு வணங்குகிறார்கள். That is what you find in chapter 32. இதைதான் யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். Now Moses and Aaron were great men of God. மோசேயும் ஆரோனையும் நாம் பார்க்கும்போது இவர்கள் பெரிய தேவனுடைய மனிதர்களாய் காணப்படுகிறார்கள். But look at what happened. ஆனால் என்ன சம்பவித்திருக்கிறது என்பதை பாருங்கள். One of them gave leadership to bringing in abomination of desolation in the camp. பாருங்கள், இந்த தலைவர்களே ஒருவர் பாளையத்திற்குள்ளே இப்பேற்பட்ட தீட்டான காரியத்தை கொண்டு வருவதற்கு அவர் காரணராக இருந்திருக்கிறார். அவர் மூலமாக வருகிறது. Let us read chapter 32 verse 2. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். Who is speaking here? This is this great man Aaron speaking. இங்க யார் பேசுகிறது? பெரிய மனுஷனாகிய ஆரோன் பேசுகிறார்.
Aaron said unto them, break off the golden earrings, which are in the ears of your wives, of your sons and your daughters, bring them unto me. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கிற பொன்னினங்களை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். Verse 4. 4ஆம் வசனம். And he received them at their hand and fashioned it with a graving tool after he had made it a molten calf. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப குவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். And they said, these be thy gods, O Israel, which brought thee up out of the land of Egypt. அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். You go down to verse 25. It is such a terrible thing that we read there. 25ஆம் வசனத்துக்கு நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் பயங்கரமான காரியமா இருக்கிறது. And when Moses saw that the people were naked, for Aaron had made them naked unto their shame among their enemies. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமா இருக்கிறதை மோசே கண்டு. Can you ever imagine such kind of abomination? இப்பேற்பட்ட ஒரு தீட்டான காரியத்தை நம்மால சிந்தித்து கூட பார்க்க முடியுமா? Can you ever imagine that kind of spiritual blindness? இப்பேற்பட்ட ஆவிக்குரிய குருட்டாட்டம் நம்மால சிந்தித்து பார்க்க முடிகிறதா? Such kind of rebellion against God? தேவனுக்கு விரோதமாய் இப்பேற்பட்ட ஒரு முரட்டாட்டம். No, we can never expect a thing like that. இல்ல இப்பேற்பட்ட காரியம் நாம் ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டோம். Read how it is recorded later in the history in Psalm 106. 106ஆம் சங்கீதத்திலே சரித்திரமாக இது பிற்பாடு எவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து கவனியுங்கள். Verse 19 and 20. 19-20ஆம் வசனங்கள். They made a calf in Horeb and worshipped the molten image. Thus they changed their glory into the similitude of an ox that eateth grass. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். Oh, this is unpardonable sin. இது மன்னிக்க கூடாத ஒரு குற்றமா இருக்கிறது. Irrecoverable loss. இவ்விதமாக நஷ்டத்திலிருந்து மீண்டு வரவே முடியாது. Irreparable damage. இந்த நாள் ஏற்பட்ட அந்த அழிவு அதை ஒருபோதும் சரி செய்ய முடியாது. It is written with the pen of iron and a point of diamond. இரும்பு எழுத்தாணினாலே வைரம் போடப்பட்ட அந்த எழுத்தாணினாலே அது எழுதப்பட்டிருக்கிறது. It could not be erased. It is recorded in the Bible. வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஒருபோதும் அழித்து போட முடியாது. They changed their God of glory into an ox that eateth grass. தங்கள் மகிமையின் தேவன் அந்த மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். So please remember, that is the background to the theme verse. தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இதன் பின்னணியில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கருப்பொருள் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the midst of this chaotic situation, இப்பேற்பட்ட குழப்பமான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே தான், this situation of idol building, இப்பேற்பட்ட விக்கிரகத்தை உண்டாக்குகிற சூழ்நிலையின் மத்தியிலே, idol worship, விக்கிர ஆராதனை செய்யக்கூடிய சூழ்நிலையின் மத்தியிலே, fornication, வேசித்தனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, nakedness, நிர்வாணமாக இருக்கிறார்கள், and drunkenness. குடித்து வெறித்திருக்கிறார்கள். There were two men who maintained their fellowship with God unhindered. இதன் மத்தியிலே இரண்டு பேர் மாத்திரம் எந்தவித தடங்களும் இல்லாதபடிக்கு தேவனோடு கூட தொடர்ந்து சகவாசத்தில் இருக்கிறார்கள். They are found in our theme verse. இவர்கள் இரண்டு பேருமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருப்பொருள் வசனத்தில் தான் இருக்கிறார்கள். Moses and Joshua. அவர்கள் மோசேயும் யோசுவாவும். The spiritual standards, spiritual lives were falling apart around them. அவர்களை சூழ ஆவிக்குரிய அளவுகோல்கள், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையானது எல்லாம் நிலை குலைந்து போய் கொண்டிருக்கிறது.
The beautiful Jeshurun has buried himself in sin. இந்த சௌந்தரியம் வாய்ந்த யெஸ்ரூன் பாவத்திலே தன்னை மூழ்கி கொண்டான். The peculiar treasure of the Lord had become like useless dross. ஆண்டவருடைய சொந்த சம்பத்தானது அங்கே பிரயோஜனமற்ற களிம்பாய் மாறி இருக்கிறது. The faithful city had become a harlot. உண்மையுள்ள இந்த பட்டணம் இது இப்போது வேசியாக மாறி இருக்கிறது. That is Isaiah 121. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். This is how you can describe what had happened in the camp of Israel. இஸ்ரவேல் பாளையத்திற்குள்ளே நடந்த அந்த சம்பவத்தை நாம் இப்பேற்பட்ட வார்த்தைகளினாலே வர்ணிக்கலாம். In the words of Jeremiah, in the lamentations of Jeremiah chapter 4 verse 1. எரேமியாவின் புலம்பலிலே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. How is the gold become dim? How is the most fine gold changed? இந்த பொன்னானது மங்கி போயிருக்கிறது, பசும் பொன் இவ்விதமாய் மாறி போயிருக்கிறது என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். So around this theme verse, this is what had happened to the people of Israel. இந்த கருப்பொருள் வசனத்தை சூழ இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்பேற்பட்ட நிலை வந்திருக்கிறது. So this verse is very precious. It has a prophetic application to all our lives. அது நிமித்தமாக தான் இந்த வசனமானது, கருப்பொருள் வசனம் மிகவும் விலையேற பெற்றதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு அபியாசமும் அதில் அடங்கி இருக்கிறது. How are we in our spiritual walk with the Lord? நாம் இன்றைக்கு தேவனோடு கூட நாம் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய நடத்தையிலே எவ்விதமாய் இருக்கிறோம்? How is the church as we celebrate that new beginning of the church of the Lord Jesus Christ 79 years ago? இவ்விதமாக 79 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை ஆரம்பமானது இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோமே, அந்த சபையினுடைய நிலை இன்றைக்கு எவ்விதமாக இருக்கிறது? Are we celebrating that new beginning or are we celebrating our present situation? அந்த 79 ஆண்டுக்கு முன்பதாய் வந்த புதிய ஆரம்பத்தை கொண்டாடுகிறோமா, அல்லது இப்பொழுது நாம் மத்தியில் இருக்கிற அந்த சூழ்நிலையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமா? Please think about it. தயவு செய்து இதை குறித்து சிந்தித்து பாருங்கள். Please remember, dear brothers and sisters, this is not merely the 79th anniversary of Jehovah Shammah. தயவு செய்து இதில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இது வெறுமனே யெகோவா ஷம்மாவுடைய 79வது வருஷ நிறைவு மாத்திரம் அல்ல. It is the 79th anniversary of a new work of the Lord. ஆண்டவர் புதிய வண்ணமாய் பிறந்த 79 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அந்த புதிய ஆரம்பத்தினுடைய கொண்டாட்டம் இது. A new era in which the full revelation of the New Testament pattern church was made available to God's people. புதிய ஏற்பாட்டின் கோட்பாடுகளின் படியாக ஏற்படுத்தப்பட்ட சபை, அதனுடைய முழு வெளிப்பாடு தேவன் மூலமாய் கொடுக்கப்பட்ட அதனுடைய ஆரம்பம் அது. After centuries of traditionalism among Christians, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பாரம்பரியமாய் பல காரியங்கள் அவர்கள் செய்து கொண்டு வந்த பின்பு, since the time of the Reformation in the 17th century, 17ஆம் நூற்றாண்டிலே அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு அவர்கள் புதிய விதமாய் ஆரம்பிக்க வேண்டும் என்று அதை விட்டு வெளியே வந்தார்கள். Then from time to time it was becoming new, but going back to the same old tradition. அவ்வப்போது அவதமாய் அவர்கள் வெளியே வந்த பின்பு கொஞ்சம் கொஞ்சமாய் அங்கங்கே புதிய புதிய ஆரம்பங்கள் வந்தாலும் கூட திரும்ப அவர்கள் அந்த பாரம்பரியத்துக்கே திரும்ப போய் கொண்டிருந்தார்கள். But finally 79 years ago God did a new thing, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, கடைசியாக 79 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் கடைசியாக ஒரு புதிய காரியத்தை செய்தார். You must understand the importance of this anniversary today. இன்றைக்கு இந்த வருஷ நிறைவினுடைய முக்கியத்துவத்தை இவ்விதமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். I want you to read the next chapter 34 verse 10 please. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். That is chapter 34 and verse 10. And he said, behold, I make a covenant before all thy people. I will do marvels such as have not been done in all the earth,
nor in any nation, and all the people among which thou art shall see the work of the Lord, for it is a terrible thing that I will do with thee. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். Behold, I make a covenant. நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். I will do marvels. நான் அற்புதங்களை அதிசயங்களை செய்வேன். Those were the words God spoke to Brother Baksing in Kunur at Lady Ogle's residence. இந்த வார்த்தைகளை தான் சோரன் பக்சிங் அவர்கள் குன்னூரிலே லேடி ஓக்லே என்று சொல்லக்கூடிய அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட விதமாய் பேசியிருக்கிறார். After many days of prayer and when he had surrendered everything to the Lord, அநேக நாட்கள் ஜெபத்திற்கு பின்பு சகலத்தையும் கர்த்தரண்டை அவர் ஒப்பு கொடுத்த பின்பு, it was in the month of May 1941. 1941 ஆண்டு மே மாதம் அது. By that time, Brother Baksing, it is written somewhere, had more than 400 letters of invitation to preach in different churches. அந்த நாளிலே பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல விதமாய் சொல்லப்பட்டிருந்தது, அநேக சபைகளிலே சகோதரர் பக்சிங் அவர்கள் போய் பிரசங்கிக்கத்தக்கதாக 400க்கும் மேற்பட்ட அழைப்புகள் அவருக்கு கடிதம் மூலமாய் வந்திருந்ததாம். But he had realized the futility of such preaching. ஆனால் அவரோ இவ்விதமாய் சென்று அழைப்புகளின் பேரில் பிரசங்கிப்பதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். Many people were born again wherever he went. அவர் எந்த இடத்திற்கு போனாலும் அநேகர் மறுபடியும் பிறந்தார்கள். But when he came to the same place after 1 year or so, he found many of them had gone back to the world. ஆனால் அவர் பிரசங்கித்து மறுபடியும் அநேகர் பிறந்த பிற்பாடு ஒரு ஆண்டு பிற்பாடு அவர்களை மீண்டும் அவர் சந்தித்த பொழுது அவர்களில் அநேகம் பேர் திரும்பமாக உலகத்தின் பக்கமே போய்விட்டிருக்கிறார்கள். Become cold and backslidden. அவர்கள் குளிர்ந்து போய் பின்வாங்கி போய்விட்டார்கள். There were no shepherds to look after the flock. இவ்விதமாய் ரட்சிக்கப்பட்ட அந்த மந்தையை மேய்ப்பதற்கு மேய்ப்பர்கள் இல்லாமல் இருந்தார்கள். The church system was neck deep in traditions of man. அப்பொழுது ஏங்கி வந்த அந்த சபை அதனுடைய நிலையை பார்க்கும் பொழுது முழுவதுமாக மனுஷனுடைய பாரம்பரியத்தினாலே நிரம்பி காணப்பட்டது. There was no way that newly born again people could be looked after or nurtured in such environment. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மறுபடியும் பிறந்தவர்களை அந்த சபையானது கவனிக்கும் என்பதிலே எந்தவித ஒரு நம்பிக்கையும் இல்லை. But Brother Baksing did not know at that time what to do. சோரன் பக்சிங் அவர்கள் அந்த நாளிலே அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார். That is why finally he went up to Kunur for a season of prayer. அது நிமித்தமாக தான் கடைசியாக குன்னூருக்கு ஒரு சில நாட்கள் ஜெபத்திலே செலவிட வேண்டும் என்று சொல்லி அவர் போயிருக்கிறார். Some records say that their brother Fleck and brother Goldsworthy also met him and had some times of prayer. அந்த இடத்தில் தான் சௌரன் பிளாக் அவர்கள் சௌரன் கோல்ஸ்வதி அவர்களும் கூட அவரை அங்கே சந்தித்து அவரோடு ஜெபித்திருக்கிறார்கள் என்று சிலர் விதமாக எழுதியிருக்கிறார்கள். After that season of prayer, one day brother was determined to find the answer. இவ்விதமாய் அவர்கள் ஒரு சில நாட்கள் ஜெபித்த பின்பு கண்டிப்பாக இதற்கு பதில் கண்டே ஆக வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருந்தார். He was restless in prayer. ஜெபத்திலே அவருக்கு அமைதியே இல்லாமல் காணப்பட்டார். Wrestling in prayer. ஜெபத்திலே போராடி கொண்டிருக்கிறார். Finally he said, Lord, it is enough. கடைசியாக அவர் சொன்ன காரியம், ஆண்டவரே இது போதும். I will surrender everything. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். I am ready to lose all my popularity and all the invitations. என்னுடைய பேர் புகழா இருந்தாலும் எனக்கு வந்திருக்கிற அழைப்புகளா இருந்தாலும் எல்லாவற்றையும் இழக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். Please show me what to do. ஆண்டவரே தயவாக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும். I only want to do thy will. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நான் செய்ய விரும்புகிறேன். Then came the word of God to him. இதன் பிற்பாடுதான் கர்த்தருடைய வார்த்தையானது அவருக்கு விதமாய் வருகிறது. That is the word found in Exodus 34:10.
அந்த வார்த்தை தான் யாத்திராகமம் 34:10 நாம் வாசித்தோம். Behold, I make a covenant, I will do marvels. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் அதிசயங்களை செய்வேன். It is with that clear guidance that he came down to Chennai to meet and pray with a group of prepared men of God. இப்பேற்பட்ட ஒரு நிச்சயத்தோடு தான் அவர் சென்னைக்கு ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய கூட்டத்தோடு கூட ஜெபிக்கும்படியாக சென்னைக்கு வந்தார் அவர். After that, a night of prayer on top of Pallavaram mountain, you know about it. Finally, the new era dawned upon us. பல்லாவரம் மலை அங்கே நடந்த சம்பவங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். அவ்விதமாக அவர்கள் அங்கே ஜெபித்த பின்புதான் நாம் அறிந்த வண்ணமாக புதிய யுகமானது இப்பொழுது ஆரம்பிக்கிறது. A church based upon the pure word of God. இப்பொழுது சபையானது முற்றிலுமாக கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் சார்ந்த ஒரு சபை. A church founded upon the New Testament principles was born. புதிய ஏற்பாடு கொள்கைகளின் பேரிலே அமைக்கப்பட்ட ஒரு சபை இப்பொழுது பிறக்கிறது. Please remember, this happened after centuries of traditionalism. பாருங்கள், இந்த காரியமானது அநேக ஆண்டுகள், நூற்றாண்டு காலமாக பாரம்பரியமா இயங்கி வந்த சபை, அதற்கு பிற்பாடு இது சம்பவிக்கிறது. Suddenly Christians began to realize that they could gather like the churches of the apostolic period. அப்போஸ்தலர்கள் வாழ்ந்து வந்த காலகட்டத்திலே எவ்விதமாய் சபை கூடி வந்ததோ அவ்விதமாக இப்பொழுது நாமும் கூடலாம் என்பதை கிறிஸ்தவர்கள் இப்பொழுது உணர ஆரம்பிக்கிறார்கள். Without flowers and candles. இவ்விதமாக பூக்களும் அங்கே மெழுகுவர்த்திகளும் இல்லாதபடிக்கு. Without robes and priests. இங்கே ஐயர்கள் அங்கே அங்கெல்லாம் அணிய வேண்டிய அவசியம் இல்லை. Without cathedrals and colored glasses, windows. பெரிய பெரிய கட்டடங்கள், அங்கே வண்ணம் பூசப்பட்ட அந்த கண்ணாடியெல்லாம் அமைக்கப்பட்ட ஒரு கட்டடம், அதெல்லாம் அவசியம் இல்லை. Without registers and memberships. இவ்விதமாக அங்கே ரெஜிஸ்டரும் அங்கே மெம்பர்ஷிப் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை உணர்கிறார்கள். Without bells and bishops. அங்கே பிஷப்மார்கள் இல்லை, அங்கே சபைகளில் பெல்லும் இல்லை. Yes, dear brothers and sisters, we must celebrate this. ஆம், அருமையான சகோதர சகோதரிகளே, இதை நாம் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். This was true freedom. மெய்யான சுயாதீனம் இதுதான். God brought to birth that new era, this new era of the church. இந்த சபையிலே ஒரு புதிய யுகம் இவ்விதமாக அன்றைக்கு கர்த்தர் அதை கொண்டு வருகிறார். He revived his church once again. அவர் திரும்பமாக அவருடைய சபை இதுதான் என்பதை குறித்து விதமாக நினைப்பூட்டுகிறார். And it started right here in this place, that is Jehovah Shammah. இது எங்கே ஆரம்பித்தது என்று பார்க்கும் பொழுது இந்த இடம் யெகோவா ஷம்மா என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஆரம்பமாகிறது. God visited this holy ground with his revelation. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தம்முடைய வெளிப்பாடோடு கூட கர்த்தர் சந்திக்கிறார். The first holy convocation was held in that ground of Jehovah Shammah. இந்த யெகோவா ஷம்மா என்று சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்டில் தான் முதலாவது பரிசுத்த சபை கூட்டம் கூட நடைபெற்றது. This is holy ground. இது பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறது. Jehovah Shammah is where the Lord is. யெகோவா ஷம்மா என்று சொல்லும் பொழுது அங்கேதான் கர்த்தர் இருக்கிறார். It is from that place that the vision of this New Testament pattern church spread abroad throughout the land of India and then across the world. இந்த யெகோவா ஷம்மா என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தில் இருந்துதான் புதிய ஏற்பாட்டில் கொள்கைகள் பிரகாரமாக அமைக்கப்பட்டுகிற இந்த சபையானது இந்திய தேசம் முழுவதும் பிற்பாடு அங்கே சர்வதேசமும் பரவுகிறதை நாம் பார்க்கிறோம். So let me remind you, dear brothers and sisters, this is not your anniversary only. எனவே உங்களுக்கு நான் நினைப்பு ஊட்ட விரும்புகிற காரியம் என்னவென்றால் வெறுமனே ஒரு வருஷ நிறைவு மாத்திரம் இது இல்லை. This is our anniversary as well. நமக்கும் கூட இது ஒரு வருஷ நிறைவாக காணப்படுகிறது. Jehovah Shammah is the birthplace of the New Testament pattern church movement of the 20th century. 20ஆம் நூற்றாண்டின் புதிய ஏற்பாட்டின் கொள்கையின் பிரகாரமாக ஆரம்பிக்கப்படுகிற சபைகளுடைய ஆரம்ப யெகோவா ஷம்மாவாய் இருக்கிறது. You are standing on very special place. நீங்கள் நிற்கிற இந்த ஸ்தலமானது மிகவும் விசேஷித்த ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. Jehovah Shammah is the birthplace of the New Testament pattern church movement of the 20th century. 20ஆம் நூற்றாண்டினுடைய
இந்த புதிய ஏற்பாட்டின் கொள்கையின் பிரகாரமாய் அமைக்கப்படுகிற அந்த சபையினுடைய இயக்கம் அதனுடைய பிறப்பு ஸ்தலம் இங்கேதான் பிறந்தது. So you have such a rich heritage to protect, safeguard, look after. பாருங்கள், இதை நாம் பாதுகாக்க வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு சரித்திரம் நமக்கு இருக்கிறது. You are the guardians of such a high and lofty purpose of God. தேவன் இப்பேற்பட்ட உயர்வான உன்னதமான நோக்கம் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாதுகாப்புல இதை கொடுத்திருக்கிறார். We in distant lands have seen the light through you. தூர தேசத்திலே வசிக்கிற என்னை போன்றவர்கள் உங்கள் மூலமாக வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். That light cannot become darkness now. இப்பொழுது அந்த வெளிச்சமானது இருளாக மாறக்கூடாது. Do not be partakers of such grievous sin. இப்பேற்பட்ட வேதனை உண்டாக்கக்கூடிய பாவத்திற்கு நாம் ஆளாக வேண்டாம். Do not go after idols. விக்கிரகங்களை தயவு செய்து பின்பற்றி போகாதீர்கள். Idols of name and fame. பேர் புகழ் என்று சொல்லக்கூடிய விக்கிரகங்கள். Idol of power. அதிகாரம் வல்லமை என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரகம். Idol of self will. சுய சித்தம் என்று சொல்லக்கூடிய விக்கிரகம். Idol of idolizing Brother Baksing. சௌரம் பக்சிங் அவர்களையே ஒரு விக்கிரகமாக கொண்டு நாம் வாழ்வது அது கூட விக்கிரகம் தான். During the time of Moses, no one could be like him. மோசே வாழ்ந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது மோசேயை போல் யாருமே வாழ முடியவில்லை. He was the only one of his kind. அவர் ஒருவரே அவ்விதமாய் வாழ்ந்தவராக இருக்கிறார். It is the same with Brother Baksing. சௌரம் பக்சிங் அவர்கள் பார்க்கும்போது கூட அதேதான். None of us should ever dream of acting like him. நம்மில் யாரும் கூட சௌரம் பக்சிங்கை போலவே நானும் நடப்பேன் என்று சொல்லி சிந்திக்க வேண்டாம். Please consider what I am saying. தயவு செய்து நான் சொல்லுகிற காரியங்களை கவனியுங்கள். Devil is waiting to bring in a golden calf in our midst. சாத்தானானவன் நமக்குள்ளேயும் கூட இந்த பொன் கன்றுக்குட்டியை எப்படியாவது நுழைத்திட வேண்டும் என்று சொல்லி அவன் தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். It made the people shameless and godless. பாருங்கள், இவ்விதமாய் அவர்கள் அதற்கு இடம் கொடுத்த நிமித்தமாக வெட்கம் கூட தெரியாதபடிக்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். They became rebellious. முரட்டாட்டம் உள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள். They became drunk. குடித்து வெறித்து போனார்கள். They became naked. நிர்வாணமாய் திரிகிறார்கள். They ate and drank and got up to play. அவர்கள் புசித்து குடித்து விளையாடுவதற்கு எழுந்திருக்கிறார்கள். Oh, what kind of defilement in the camp of Israel. பாருங்கள், இந்த இஸ்ரவேலுடைய பாளையத்தில் எப்பேற்பட்ட ஒரு தீட்டு வந்திருக்கிறது. So dear brothers and sisters, all those who regularly have been gathering at Jehovah Shammah, do not allow godless fights among you. எனவே யெகோவாவிலே கூடி வருகிற அருமையான சகோதர சகோதரிகளே, தெய்வ பக்தி இல்லாதபடிக்கு உங்கள் மத்தியிலே சண்டை சச்சரவுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். There is no place for such things in the church of God. தேவனுடைய சபையிலே இப்பேற்பட்டவைகளுக்கு ஒருபோதும் இடமில்லை. End all fights now. இப்பொழுது சண்டைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விடுவோமாக. Esteem one another higher than you. மற்றவர்களை நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்களாக நாம் எண்ணுவோமாக. Love one another with godly love. ஒருவருக்கொருவர் தேவ அன்போடு கூட நாம் நேசிப்போமாக. Do not allow the world inside the church. தயவு செய்து உலகத்தை சபைக்குள்ளே நாம் கொண்டு வர வேண்டாம். That means the ways of the world, do not allow it. உலகம் என்று சொல்லும் பொழுது உலகம் ஒரு விதத்தில் இயங்குகிறது அல்லவா, அந்த வழிமுறைகளை நாம் சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. This legal litigation, these are not for believers. இந்த கோர்ட்டுக்கு போவது, வழக்கு தொடர்வது இதெல்லாம் விசுவாசிகளுக்கு அல்ல. It is better for us to die than doing such things. இப்பேற்பட்ட காரியங்களை செய்வதற்கு பதிலாக நாம் மரிப்பது நலம். We should never get any legal cover to accomplish what you think is right. நான் செய்வது சரி, அது நிமித்தமாக நான் வழக்கு தொடர்வேன் என்று நாம் யோசிப்போம் என்றால் அது தவறு. We should do it with the power of prayer. நாம் எல்லாவற்றையும் ஜெபத்தின் வல்லமையினாலே சாதிக்க வேண்டும். But the world will behave in another way. ஆனால் உலகத்தை பார்க்கும் பொழுது அது வித்தியாசமான ஒரு முறையிலே இயங்குகிறது. We must lay down our lives for the brethren. நம்முடைய சகோதரர்களுக்கென்று நம்முடைய ஜீவனை கூட நாம் கொடுக்க முன்வருவர்களாக இருக்க வேண்டும். Not lie in wait for our brethren.
அதற்கு மாறாக அவன் வரட்டும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நாம் பதிவிலே காத்துக் கொண்டிருக்கலாம் இருக்கக்கூடாது. So now finally, brothers and sisters, please look at these two persons mentioned in our theme verse. இப்போது தயவு செய்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற கருப்பொருள் வசனத்துல 2 பேர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து பாருங்கள். Moses and Joshua. மோசேயும் யோசுவாவும். They speak to us about a grand theme of Christian faith. இவர்கள் 2 பேருமே கிறிஸ்துவ விசுவாசத்தை குறித்து விசேஷித்த காரியங்களை பேசுகிறார்கள். The Lord Jesus Christ who died, the Lord Jesus Christ who rose again. மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், மீண்டும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். Yes, dear brothers and sisters, you must see this spiritual analogy in Exodus 33:11. யாத்ராகமம் 33:11 வசனத்திலே இவ்விதமாக ஒரு அர்த்தம் அதில் அடங்கி இருக்கிறது, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். Moses who spoke face to face with God, he was willing to die. மோசேயை பாருங்கள், முகமுகமாய் தேவனோடு கூட பேசக்கூடியவராக இருந்தாலும் கூட மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். That is the great thing about it. அதுல இருக்க பெரிய காரியம் அதுதான். That is what he had learned from speaking face to face with God. தேவனோடு கூட அவர் முகமுகமாய் பேசி அவர் கற்றுக்கொண்ட காரியம் அதுதான். He was willing to exchange places with the people of Israel who were about to perish. இப்பொழுது இஸ்ரவேலர்கள் மரிக்கும் தருவாயில், அழிந்து போகிற தருவாயில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பதிலாக நான் மரிக்கிறேன் என்று அவர் ஆயத்தமாக வருகிறார். God told Moses to get out of the camp and allow God to destroy the people of Israel, the whole camp. தேவன் என்ன சொல்கிறார் மோசேயை பார்த்து, நீ இந்த பாளையத்தை விட்டு புறம்பே போ, இந்த இஸ்ரவேலர்களை முழுவதும் நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்கிறார். That is what you find in chapter 32 and verse 10. அவ்விதமாக யாத்ராகமம் 32:10 வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே. Now therefore let me alone, that my wrath may wax hot against them, and that I may consume them, and I will make of thee a great nation. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூடவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். Not only that he will destroy this nation, but out of Moses God will make another nation. இந்த இஸ்ரவேலர்களை அவர் அழிப்பது மாத்திரமல்ல, மோசேயை கொண்டு ஒரு புதிய ஜாதியை உண்டாக்குவேன் என்றும் சொல்லுகிறார். Now dear brothers and sisters, please observe this test. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பரீட்சையை தயவு செய்து கவனியுங்கள். Every Christian leader must pass this test. ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைவனும் இப்பேற்பட்ட பரீட்சையில் அவன் தேர்ச்சி பெற வேண்டும். Every elder, every servant of God, any prophet of God should pass this test. ஒவ்வொரு மூப்பரும், ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரனும், ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் இப்பேற்பட்ட பரீட்சையில் அவன் தேர்ச்சி பெற வேண்டும். God might give you this option. தேவன் உனக்கும் கூட நீ தெரிந்து கொள்ளும்படியாக இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கலாம். Even Aaron was to be destroyed by God in a moment. பாருங்கள், ஆரோனையும் கூட ஒரு சனப்பொழுதில கர்த்தர் அழித்து விடுகிறேன் என்று சொல்கிறார். If Moses had an evil desire to become a great man according to the flesh, he would have readily agreed with God. மோசேயை பார்க்கும் பொழுது மாம்சத்தின்படி சிந்திக்கிறவராக நானும் கூட ஒரு பெரிய ஜாதியாக வேண்டும் என்று எண்ணியிருப்பார் என்றால் அவர் ஒத்துக்கொண்டிருந்திருப்பார். அதற்கு he would have run out of the camp of Israel and wait for the destruction of Israel, as did Jonah the prophet concerning Nineveh. யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்தில் போய் அவர் செய்த வண்ணமாக மோசேயும் கூட தேவன் சொன்ன உடனே பாளையத்துக்கு புறம்பே ஓடி போய் அவர் அழிக்கட்டும் என்று சொல்லி காத்திருந்திருப்பார். This was the final test for Moses. மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கடைசி பரீட்சை இதுதான். Look at this great man. இந்த பெரிய மனுஷனை பாருங்கள். This is what greatness is all about. பெரியவன் என்று சொல்லும்போது இதுதான் எல்லாமே. Read Exodus 32, 31 and 32. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். And Moses returned unto the Lord and said, Oh, these people have sinned a great sin, and have made them gods of gold. Yet now, if thou wilt not forgive their sin, and if not, blot me, I pray thee, out of thy book which thou hast written. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி
மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். Oh, what bold words before an angry God. கோபமாய் இருக்கிற தெய்வத்திற்கு முன்பாக எவ்வளவு தைரியமாய் பேசுகிறார் பாருங்கள். From where did he learn such spiritual strength to challenge God? தேவனுக்கு முன்பாக இப்பேற்பட்ட சவாலான வார்த்தைகளை பேசுவதற்கு ஆவிக்குரிய அந்த பலனை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? From where did he learn to put everything upon the altar? எல்லாமே பலிபீடத்தின் மீது கிடத்துவதற்கு அவர் எங்கே இருந்து கற்றுக்கொண்டார்? He put himself on the firing line. பாருங்கள், அந்த குண்டு வரும் அந்த திசைக்கு நேராக தன்னையே அவர் நிறுத்திக் கொள்கிறார் பாருங்கள். The secret is revealed in Exodus 33:11. இதனுடைய ரகசியம் எங்க இருக்குது என்றால் யாத்ராகமம் 33:11 அடங்கி இருக்கிறது. If God speaks with you face to face, you learn these things from him. தேவனானவர் முகமுகமாய் நம்மோடு கூட பேசுவாரானால் அவரிடத்திலிருந்து நாம் இப்பேற்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். Those who do not know such experience will say, yes Lord, kill them. இப்பேற்பட்ட அனுபவம் இல்லாதவர்கள் என்ன சொல்வார்கள்? ஆமாண்டவரை அவர்கள் செய்தது தவறு, அவரை கொன்று போடும் என்று சொல்வார்கள். Let Aaron also die. ஆரோனும் கூட சேர்ந்து மரித்து போகட்டும். Make me the father of the nation. இந்த தேசத்தின் தகப்பனாக என்னை மாற்றும். I am ready Lord, they will say. நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்வார்கள். Can you see the difference? வித்தியாசம் தெரிகிறதா? A heavenly leader and earthly leader. பாருங்கள், பரலோக தலைவனுக்கும் பூலோகத்தை சார்ந்த தலைவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். A man that hath seen God and one that has only Bible knowledge, two different people. பாருங்கள், தேவனை தரிசித்திருக்கிற ஒரு மனுஷன், வேதத்தை மூளை அளவில் அறிந்திருக்கிற ஒரு மனுஷன், இது ரெண்டு பேருக்கு இதுதான் வித்தியாசம். Moses was the author of the first 5 books of the Bible. மோசேயை பாருங்கள், வேதாமத்தினுடைய முதல் 5 புத்தகங்கள் அவர் மூலமா எழுதப்பட்டது. Greater than any of us in the knowledge of the scriptures. வேத அறிவிலே நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் நம்மை காட்டிலும் மோசே மிகவும் மிகவும் உயர்ந்தவர். Because he wrote them. ஏனென்றால் அவர் தான் எழுதியிருக்கிறார் அவைகளை. But he had seen God. ஆனால் அவரோ தேவனை தரிசித்தவராய் காணப்படுகிறார். Spoken to him face to face. அவரோடு கூட முகமுகமாய் பேசி இருக்கிறார். That is the difference. வித்தியாசம் அதுதான். He had learned the art of intercession. எவ்விதமாய் பரிந்து பேச வேண்டும் என்ற அந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கிறார். He had learned the secret of true leadership. மெய்யான தலைவத்துவம் என்ன என்பது அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்டார். Speaking with God face to face will not make us a self-willed person. தேவனோடு கூட முகமுகமாய் நாம் பேசுவோம் என்றால் சுய சித்தத்தை சார்ந்திருக்கிறவனாக ஒருபோதும் நம்மை வைக்காது. Now I cannot imagine how Moses could spare Aaron after all the damage he had done. என்னால என்ன புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஆரோன் இவ்வளவு காரியங்களை அவர் செய்த பிற்பாடும் கூட மோசே அவரை குறித்து எதுவுமே செய்யாமல் அதை விட்டு விடுகிறாரே, அது என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை. But that is the nature of the heart of God. ஆனால் தேவனுடைய பாருங்கள், இது தேவனுடைய உள்ளத்தின் சுபாவம், அதை மோசே கண்டிருக்கிறார். This is extraordinary. இது மிகவும் உன்னதமான ஒரு காரியமா இருக்கிறது. Do you want to be a man like Moses? மோசேயை போல ஒரு மனுஷனா நீ இருக்க விரும்புகிறாயா? Then prevail in prayer that God will give you divine love in your heart. தேவனானவர் இப்பேற்பட்ட திவ்யமான அன்பை உன் உள்ளத்திலே ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே தரித்திரு. God speaking with you face to face comes with a price tag. தேவன் நோர் கூட முகமுகமாய் பேச வேண்டும் என்றால் அதற்கென்று நீ ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். That is, you have to lay down your life for your brethren. என்ன கிரயம் என்று பார்க்கும் பொழுது உன் சகோதரன் நிமித்தமாக உன் ஜீவனையும் கூட நீ கொடுக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். Blot me out of thy book. ஆண்டவரே உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்கிறார். Oh, how far we have fallen, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எவ்வளவு தூரம் கீழே விழுந்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். We say, blot him out of the book. நாம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே அவன் பெயரை உன் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்கிறோம். But Moses said, blot me out of the book.
ஆனால் மோசே என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறார். That is the message of this theme verse. அதுதான் இந்த கருப்பொருள் வசனத்தினுடைய செய்தியாய் இருக்கிறது. May God speak with you face to face. தேவனானவர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசட்டும். Moses was willing to die. மோசே மரிக்க சித்தமாய் இருந்தார். Can you see the shadow of the Lord Jesus Christ there? இதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலாட்டம் அது அடங்கி இருக்கிறது உங்களால காண முடிகிறதா? This is dying Christ. இதுதான் மரிக்கிற கிறிஸ்துவானவர். This is the spirit of the Lord Jesus who said, not my will, but thine be done. என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்ன கிறிஸ்துவின் ஆவி இது. The spirit of the Son of God, of whom God said, this is my beloved Son, in whom I am well pleased. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவ குமாரனுடைய ஆவி இது. So here we have that first part of that very important principle, the death of the Lord Jesus Christ through Moses, we see. முதலாவதாக இந்த கொள்கையை நாம் பார்க்கிறோம். மோசே மூலமாக மரிக்க சித்தமாய் இருக்கிற கிறிஸ்து. Yes, so dear brothers and sisters, let us look at our Lord Jesus Christ today. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவ்விதமாய் நாம் பார்ப்போமாக. All who came before him were just foreshadows of the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு முன்பாய் தோன்றினவர்கள் எல்லாம் அவருடைய நிழலாட்டமாகவே காணப்படுகிறார்கள். Moses said, blot me out of thy book. மோசே சொன்னார், உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். Willing to stand in the place of the wrath of God. தேவனுடைய கோபாக்கினை வரும் ஸ்தலத்திலே அவர் நிற்கும்படியாக ஆயத்தமா இருக்கிறார். Can you see the similarity between what the Lord Jesus did? He became sin for you and for me. ஆண்டவராகிய இயேசுவானவர் உனக்காகவும் எனக்காகவும் பாவமானார். ஒத்து போகிறது பாருங்கள். He stood in the place of judgment. நியாய தீர்ப்பின் ஸ்தலத்திலே நமக்கு பதிலாய் கிறிஸ்துவானவர் அங்கே நின்றார். Under the wrath of God. தேவனுடைய கோபாக்கினைக்கு அவர் ஆளானார். So here we have that beautiful picture of the Lord Jesus, a foreshadow, though it's a very faint shadow, a foreshadow of the Lord Jesus in the life of Moses. மோசேனுடைய வாழ்க்கையிலே விதமாக கிறிஸ்துனுடைய அந்த சாயல், அந்த நிழல் அங்கே சற்று நம்மால் விதமாய் காண முடிகிறது. The second person in that text, in that verse, was the person who was inside the tent when Moses was speaking face to face with God. மோசே தேவனோடு கூட முகமுகமாய் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த இரண்டாவது நபர் அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்தவராய் இருக்கிறார். Joshua, the young man, the servant of Moses. வாலிபனாகிய யோசுவா மோசேயினுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். Young men, women of the church, please look at this young man in Exodus 33:11, our theme verse. அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கருப்பொருள் வசனத்திலே இங்கே ஒரு வாலிபன் இருக்கிறான். தயவு செய்து அவனை பாருங்கள். What did he do? இந்த வாலிபன் என்ன செய்தார்? The young man departed not out of the tabernacle. இந்த வாலிபன் verse 11. 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். He remained. Moses came and went, but he remained inside that tent. மோசே பாருங்கள், அவர் அவ்வப்போது வருகிறார் போகிறார், ஆனால் இந்த வாலிபனோ போகாதபடிக்கு அந்த கூடாரத்திலேயே இருக்கிறார். He was faithful in the tabernacle of congregation. ஆசரிப்பு கூடாரத்திலே இவ்விதமாக யோசுவா மிகவும் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். Oh, what a beautiful picture, foreshadow of the Lord Jesus. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலாய் இது காணப்படுகிறது. மிகவும் அழகான ஒரு காட்சியா இருக்கிறது. Please see Hebrews chapter 3 verse 6. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை தயவு செய்து கவனியுங்கள். The son who was faithful in the house. வீட்டில் எங்கும் உண்மையுள்ள குமாரன் என்று நாம் வாசிக்கிறோம். That is the Lord Jesus Christ himself. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே. Yes, Joshua is the shadow of the Lord Jesus, who will lead us into spirit filled life. நம்மை ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நடத்தி செல்லுகிற கிறிஸ்துவுக்கு அடையாளமாக யோசுவா காணப்படுகிறார். So dear brothers and sisters, we cannot miss this analogy here in this theme verse
33:11 of Exodus. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவ்விதமாய் இந்த பொருத்தம் இருக்கிறது, இதை நாம் தவற விடக்கூடாது. The death of Christ is represented by Moses. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு அடையாளமாக மோசே அங்கே காணப்படுகிறார். But the resurrection and the leading of the Lord Jesus Christ us into victory is represented in Joshua. யோசுவாவின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் நம்மை ஜெயத்திலே அவர் தொடர்ந்து நடத்துகிறாரே, அது யோசுவா அடையாளமா இருக்கிறார். He was faithful in the tabernacle. அந்த கூடாரத்திலே உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறார். Our Lord Jesus is faithful in his house. ஆண்டவராகிய இயேசுவானவர் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர். So let us look at that Lord Jesus, our greater Joshua. பெரிய யோசுவாவாகிய ஆண்டவராகிய இயேசுவானவரை நாம் நோக்கி பார்ப்போமாக. So furthermore, if you think of him as an example, that is Joshua as an example, யோசுவாவை ஒரு உதாரணமாக இன்னும் அதிகமாக நாம் யோசிப்போம் என்றால், young brothers and sisters, you must take to heart that you must be faithful in the tabernacle, in the house of God. வாலிப சகோதர சகோதரிகளே, உள்ளத்தில் இதை கொள்ளுங்கள், கர்த்தருடைய வீட்டிலே நீங்கள் எங்கும் உண்மையுள்ளவர்களாய் நீங்களும் இருக்க வேண்டும். Prepare yourself and wait patiently. உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், பொறுமையாய் காத்திருங்கள். God is going to use you in greater measure. தேவனானவர் இன்னும் அதிகமான அளவிலே உங்களை எடுத்து பயன்படுத்துவார். All generation is getting older and older. இது முந்தைய தலைமுறையை பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் அங்கே வயதாகி கொண்டே போகிறது. This morning in the service, someone saw me after some years and said, "Brother, you have grown old. Your hair has become gray." இன்றைக்கு காலையிலே ஆராதனையிலே ஒருவர் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு பார்த்து, சகோதரே உங்களுக்கு என்ன வயதாகி விட்டது, உங்கள் தலை முடியெல்லாம் நரைத்திருக்கிறது என்று சொன்னார். Yes, this is becoming now gradually difficult for us to do what we have been doing in our young days. வாலிப நாட்களிலே செய்தது போல இப்போது செய்வது சற்று கடினமாகவே மாறிக்கொண்டு வருகிறது. But the young generation, you must be godly people. ஆனால் இளைய தலைமுறையாகிய நீங்கள் தேவ பக்தி உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். That is, in the fear of God, you must serve the Lord Jesus Christ. அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்கள். At any kind of provocation, you should never speak a harsh word or an evil word. யார் உங்களை தூண்டிவிட்டாலும் பொல்லாங்கான ஒரு வார்த்தையோ அல்லது கடினமான ஒரு வார்த்தையோ தயவு செய்து பேச வேண்டாம். You must remain in the tabernacle. நீங்கள் தொடர்ச்சியாக ஆசரிப்பு கூடாரத்திலே, அந்த கூடாரத்துக்குள்ளே இருங்கள். Kneel down and pray. முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். Observe how God is working with his servants. தம்முடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலே தேவன் எவ்விதமாய் கிரியை செய்கிறார் என்பதை கவனியுங்கள். Joshua was looking at Moses, how he was in the presence of God. யோசுவாவை பாருங்கள், மோசே தேவனுடைய சந்நிதியிலே எவ்விதமாய் நடந்து கொள்கிறார் என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். We need such examples today, dear brothers and sisters. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு அப்பேற்பட்ட உதாரணங்கள் அவசியமா இருக்கிறது. We need great men of God who give that example of spending time in the presence of God. தேவனுடைய சந்நிதியிலே அதிகமான நேரத்தை செலவிடுகிற தேவ மனுஷர்களுடைய உதாரணம் நமக்கு அவசியமா இருக்கிறது. So there is a challenge for all of us, young and old. வாலிபர்களா இருந்தாலும் வயது முதிர்ந்தவர்களா இருந்தாலும் நம் அனைவருக்கும் இதில் ஒரு சவால் இருக்கிறது. Old, be the example. வயதானவர்களா இருந்தால் நாம் எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும். Young, follow the example. நீ வாலிபனா இருப்பாய் என்றால் இருக்கிற உதாரணத்தை பின்பற்று. So dear brothers and sisters, the message is clear. அருமையான சகோதர சகோதரிகளே, செய்தி மிகவும் தெளிவா இருக்கிறது. So keep on thinking, meditating on this verse. This is a very precious verse, Exodus 33:11. யாத்ராகமம் 33:11 விலையேறப்பட்ட வசனமா இருக்கிறது. தொடர்ந்து இதன் பேரில் சிந்தித்துக் கொண்டிருங்கள். Look at that verse in the context of what was happening in chapter 32 and 34. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலிருந்து 34ஆம் அதிகாரம் மட்டுமாக நடக்கிற அந்த காரியங்களை பின்னணியில வைத்து இந்த வசனத்தை தியானியுங்கள். God will speak to you. கண்டிப்பாய் தேவன் உங்களோடு கூட பேசுவார். God will make it relevant to your situation.
உங்களுடைய சொந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் அதை அமர்த்தி பேசுவார். Come to God with full surrender. முற்றிலுமாக உங்களை தேவனிடத்திலே சமர்ப்பித்தவர்களாக வாருங்கள். We need to surrender ourselves to the Lord. நாம் தேவனண்டை முற்றிலுமாக சரணடைவது அவசியமா இருக்கிறது. Our duty is not to say which one is right, which one is wrong. Our responsibility is to surrender our lives to the Lord Jesus Christ. நம்முடைய உத்தரவாதம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அண்டை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பதுதான். நீ சரி, அவன் செய்தது தவறு என்று சொல்வதல்ல. Sin must go away from our lives. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாவம் அகற்றப்பட வேண்டும். The idol must go away from our lives. விக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட வேண்டும். Yes, the golden calf was powdered. Yes, and thrown. Yes. அந்த பொன்னாலான பொன் கன்றுக்குட்டியானது அதை பொடியாக்கி போடப்பட்டது. Do not fall at the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நீ ஆளாக வேண்டாம். But rather, let us come to that higher level of fellowship with God, speaking to Him face to face. தேவனோடு கூட முகமுகமாய் நான் பேசுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான ஸ்தானத்திற்கு, அந்த சகவாசத்துக்கு நாம் வருவோமாக. Shall we pray? ஜெபம் செய்வோம். Our gracious loving Father, give us grace to understand and to accept the message contained in the theme verse. அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த கருப்பொருள் வசனத்திலே அடங்கி இருக்கிற அந்த பொருளை நாங்கள் முற்றிலுமாக புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். We thank Thee for the rich experience of spiritual blessing at Jehovah Shammah. யெகோவா ஷமாவிலே அதிகமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அனுபவம் எங்களுக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். The birthplace of that new work of the Lord, the church according to the New Testament pattern in the 20th century. 20ஆம் நூற்றாண்டிலே புதிய ஏற்பாட்டுடைய கொள்கையின் பிரகாரமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த புதிய சபையினுடைய பிறப்பிடமாக இது இருக்கிறது. We want to surrender our lives. எங்கள் வாழ்க்கையை உம்மிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்க விரும்புகிறோம். Lord, nothing else we want. We want to speak face to face with Thee. ஆண்டவரே, வேறு ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம், உம்மோடு கூட முகமுகமாய் பேச விரும்புகிறோம். You will teach us your ways. அப்பொழுது நீர் உம்முடைய வழிகளை எங்களுக்கு போதிப்பீர். You will show us your glory. உம்முடைய மகிமையை நீர் எங்களுக்கு காட்டுவீர். All these things are contained in that passage. இந்த காரியங்கள் எல்லாம் அந்த ஒரு வசனத்தில் அடங்கி இருக்கிறது. Teach me thy ways, O Lord. ஆண்டவரே, உம்முடைய வழிகளை எங்களுக்கு போதியும். Show me thy glory, O Lord. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும். Let these things be the burning desire of our hearts. இப்பேற்பட்ட காரியங்கள் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையாய் தீவிட்டு எரியட்டும். Hear and answer our prayer. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலளியும். Glorify thy name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். We pray with thanksgiving in the name of our loving Savior, the Lord Jesus Christ. நன்றி செலுத்தி அன்புள்ள இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Lord Praise be the with Lord. you. Praise the Lord. Praise the Lord. ஒரு அறிவிப்பை தயவு செய்து கவனித்துக் கொள்ளவும். COVID-19 அதிகமாக பரவி கொண்டிருப்பதனாலே குறிப்பாக அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவதனாலே யெகோவா சென்னையில் உள்ள கிளை சபைகளும் இங்கே செயின் பிரேயர், சங்கிலி ஜபத்திலே நாம் செலவிட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் மூப்பொருள் மூலமாய். அது திங்கட்கிழமை மாலை 6 மணியிலிருந்து வருகிற சனிக்கிழமை காலை 6 வரைக்கும். இந்த நேரங்களிலே நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக திருப்பி அவருடைய கிருபைக்காக அனைவரும் சுகம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அதனுடைய ஷெட்யூல், நிகழ்ச்சி நிரல் உங்களுக்கு அங்கே கொடுக்கப்படும் ஆன்லைன்ல. ஜெபம் செய்வோம். எங்கள் மகா இரக்கமும் அன்பும் கருமை நிறைந்த பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள் மாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தேவர்தாமே 79 ஆண்டுகள் முடித்து 80வது ஆண்டுக்குள்ளே ஆண்டவரே பிரவேசிக்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
காலையிலிருந்து மட்டுமாக உடைய தாசர்கள் மூலமாய் பங்கு பங்காய் பகை வகையாய் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதுக்காம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவதாமே, யாத்ரா 33:11 பிரகாரம் தேவனாய் கர்த்தரானவர் மோசேயோடு கூட அங்கே முகமுகமாய் பேசினார் என்ற தலைப்பிலே நாங்கள் வெவ்வேறு பொருட்கொண்ட அநேக காரியங்களை உங்கள் தாசமாக ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம். இந்த மாலையில் கூட கர்த்தாவே நெவில் மூலமாக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பொன் கன்றுக்குட்டிய பாளையத்துக்குள்ளே அங்கே கொண்டு வந்து விட்டார்கள். பாளையத்துக்குள்ளே தீட்டான காரியங்களை கொண்டதற்கு ஆண்டவரே நாங்கள் கூட எந்த விதத்தும் காரணமா இராமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனுக்கு விரோதமான முரட்டாட்டம் எங்களிலே இராதபடி பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. யாத்ரா 34:10 சோன் பக்சிங் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தை நாங்கள் ஆண்டவரே மதித்து ஆண்டவரே அதை நாங்கள் மனதில் வைத்து வரக்கூடிய காலங்களிலே பின்வரும் காலங்களிலே ஆண்டவர் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக ஆண்டவர் நாங்கள் குளிர்ந்து பின்வாங்கி போகாமல் இருக்க உதவி செய்திடணும். இந்த சித்தத்தை செய்ய உதவி செய்யும் கர்த்தாவே. பரிந்து பேசும் கலையை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய நிலையிலே நாங்கள் கீழே இறங்கி இருக்கிறோம் என்பதை இந்த தாசன் மூலமாக இந்த நேரத்திலே எங்களோடு கூட பேசினதுக்காகவும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நியாய தீர்ப்பு நாங்கள் ஆளாகி விடாமல் ஆண்டவரே, மோசேயிலே கிறிஸ்துவின் நிழலை காண முடிந்தது போல எங்களிலே கிறிஸ்துவின் நிழல் அவருடைய சாயல் காணப்பட உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்திலே உண்மை உள்ளவராய் காணப்பட்டது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தது போல நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். கொடுத்த நல்ல ஆண்டவர் நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த தேவனுடைய வார்த்தை கொடுத்த தாசனை கூட ஆண்டவரின் ஆசீர்வாதத்திலும் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்துல எங்களோடு கூடந்து எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்தி துதி ஸ்தோத்திரத்தோடு கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். Now unto him that is able to keep you from falling and to present you faultless before the presence of his glory with exceeding joy, to the only wise God our Savior, be glory and majesty, dominion and power, both now and forevermore. Amen. Amen. யெகோவா ஷம்மா தரித்திருப்பவரே, யுகாயுகங்களாய் நிலைத்திருப்பவரே. யெகோவா ஷம்மா தரித்திருப்பவரே, யுகாயுகங்களாய் நிலைத்திருப்பவரே. சதா எம்மை உம்மோடே வைப்பவரே, சதா எம்மை உம்மோடே வைப்பவரே. ஓ ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் தேவா, நித்திய வாசியும் நீரே. ஓ ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலின் தேவா, நித்திய வாசியும் நீரே.